ஏமா இப்பதான் பேய் இல்லன்னு திரும்பி பேய் இருக்குன்ற? ஐயோ இன்னைக்கு இருக்குங்கறாங்க. அந்த சாமியார் சொன்ன மாதிரி அது உங்க அம்மா தானோ? இல்ல 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 இது வேற பேய். அப்ப நான் உன் அம்மா இல்லையா? அது எப்படி நான் சொல்லுவேன்? என் அம்மா தான், என் அம்மா தான். அம்மானா உன்னைய மிரட்டுறாங்க? யோ தேவையில்லாம கேள்வி கேட்காத. முதல்ல இந்த காரை காப்பாட்ட விட்டு வெளியில ஏடியா. ஐயோ கார் நகராது. ஏங்க ஏங்க உங்களுக்கு எங்க அம்மா பேசுறது கேக்குதா? கேக்குற மாதிரி பேசட்டுமா? வேணாம் 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 வேணாம். என்ன வேணாமா? இது இந்த வேணாம் உங்களுக்கு இல்ல. ஐயோ ஏன் கோடீஸ்வரி இப்படி பைத்தியம் மாதிரி இருக்க? ஆமா ஆமா நான் பைத்தியம் தான். அப்படின்னா என்ன கொலை பண்ணதை ஒத்துக்கோ. ஆமா நான் ஐயோ அம்மா என்னை ஏமா இப்படி டார்ச்சர் பண்ற? அம்மாவா? என்னது உங்க அம்மா உன்ன டார்ச்சர் பண்றாங்களா? உங்களை பேசாம வண்டி தானே எடுக்க சொன்னேன். இப்ப உங்களால வண்டி எடுக்க முடியுமா முடியாதா? சரி வெளியே எடுத்து ரைட் போணுமா லெஃப்ட் போணுமா? அப்படியே நேரா போய் செவுத்துல முட்டு. செவுத்துல முட்டுறதா? ஏங்க உங்களுக்கு இனியா பேசுறது கேட்டுச்சா? ஏமா செவுத்துல முட்டுன்னு நீ தானே சொன்ன? ஐயோ நான் சொல்லலைங்க நான் சொல்லலைங்க. நீங்க தயவு செஞ்சு வண்டியை காம்பவுண்ட் விட்டு வெளியில எடுங்க. வாங்க பேக் வாங்க. ஐயோ இந்த காம்பவுண்ட விட்டு வெளியே போன நீ உருப்படியா திரும்ப மாட்ட. ஐயோ அம்மா ஏமா இப்படி பண்ற? நீ மந்திரவாதி வீட்டுக்கு போக கூடாது. மரியாதையா வண்டியை நிறுத்த சொல்லு. முடியாது நிறுத்த சொல்ல மாட்டேன். நீ திருப்பலனா என்ன? நான் திருப்புறேன். ஏய் 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 கொடி ஏய் கொடி கொடி விடு. ஐயோ கொடி சொல்லுங்க பேரு. அம்மா வேணாமா. ஐயோ வேணாமா. விட்டுமா. ஐயோ கோடீஸ்வரி ஏய் இடிக்க போற. ஏய் ஐயோ இருங்க. கோடீஸ்வரி ஐயோ அம்மா அம்மா. ஏய் கோடீஸ்வரி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ ஐயோ ஏய் விடு விடு. சொல்லு விடு நான் சொல்றது கேளு. ஜோடி ஸ்டீரிங்ல கையெடு. ஐயோ பைத்தியம் மாதிரி பண்ணாத. கையெடு கோடீஸ்வரி சொன்னா கேளு. போடுங்க சீக்கிரம். இல்ல எங்கேயும் போகல எங்கேயும் போகல. நான் போகல. கோடீஸ்வரி நான் போகல. என்ன இப்படி பண்ணிட்ட? நான் என்ன பண்ணேன்? திடீர்னு ஸ்டீரிங்க பிடிச்சி திருப்புற. நான் மட்டும் பிரேக் போடலாம் என்ன இருக்கும் இப்ப? ஸ்டீரிங்க நான் பிடிச்சு திருப்பினேனா? பின்ன நீ திருப்பாம? ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கே. இனிமே இந்த கார்ல நான் ஏறவே மாட்டேன். நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். எனக்கு சாமி சாமி சும்மா கிடந்த சங்கம் ஊதி கிடத்த ஆண்டிங்கிற மாதிரி அப்பப்ப வந்து பயமுறுத்திட்டு போன பேய தேவையில்லாம சீண்டி விட்டுட்டோம். இப்பெல்லாம் பகல்ல கூட வீட்ல இருக்க முடியல சாமி. உங்ககிட்ட நான் வரதுக்கு பல தடவை முயற்சி பண்ணி இன்னைக்குதான் முடிஞ்சது. நான் புறப்பட்டு வர ஒவ்வொரு நாளும் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி சாமி இதெல்லாம் தெரியும்? அந்த பேய என் மனசு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அன்னைக்கு நடந்த பூஜையில நான் லேசா அடிபட்டுட்டேன். லேசாவா? கபாலத்தை தூக்கி அடிச்சு ஓடல விரட்டினா. இவ வேற அதையே ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். சரி அதை விடுங்க சாமி. அந்த பேய உங்களால ஓட்ட முடியுமா முடியாதா? இல்ல உங்களை விட நல்ல மந்திரவாதி வேற யாரையாவது சொல்லுங்க. என்ன தவிர யாராலே உன்னை காப்பாத்த முடியாது.
அன்னைக்கு உங்களையே உங்களால காப்பாத்திக்க முடியாம தானே ஓடுனீங்க. அது விபத்து. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா போயிடு. ஐயோ, உங்க மேல நம்பிக்கை இல்லாமல இல்ல, எனக்கு இருக்கு. சொல்லுங்க சாமி, நான் என்ன பண்ணணும்? உன் குழந்தை மேல இருக்கிறது உன் அம்மாவோட ஆவின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆவி தேர்ந்தெடுத்திருக்கிற உடம்பு உன் குழந்தை. ஒரே ரத்தம். இயல்பா பிரியும் போது இழப்பு இருக்காது. எனக்கு புரியல சாமி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். உன் அம்மா எதிர்பார்க்கறது உண்மை. அதுவும் உன் வாயில இருந்து வரணும்னு நினைக்கிறாங்க. ஐயோ, அது எப்படி சாமி? அப்போ நான் உள்ள போய் கம்பி எண்ணி களி திங்கணுமா? அது உன் பிரச்சனை. நான் சொல்றது உன் குழந்தைய ஆட்டி வைக்கிற ஆத்மாவுடைய விருப்பத்தை. ஏன் சாமி, அப்போ நான் உண்மையை ஒத்துக்கலனா அந்த ஆத்மா என் குழந்தை விட்டு போகாதா? போகாது. ஐயோ சாமி, நாம தான் வலுக்கட்டாயமா போக வைக்கணும். சாமி, நான் உன்னை கேக்குறேன், அதை அடிச்சு விரட்டுறதுக்கு அதோட சம்மதம் நமக்கு எதுக்கு சாமி? நாம உடனே விரட்டிடலாமே. விபரீதம் புரியாம பேசுற. அப்படி விரட்டுனா உன் குழந்தை உயிருக்கு ஆபத்து வரும். ஐயோ சாமி, என் குழந்தை உயிருக்கு ஆபத்தா? ஐயோ, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் குழந்தை எனக்கு வேணும் சாமி. அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இன்னையிலிருந்து 8வது நாள் நிறைஞ்ச பௌர்ணமி. உனக்கு உங்க அம்மாவுடைய ஆத்மா அந்த வீட்டை விட்டு போகணுமா இல்ல உன் பொண்ணு வேணுமான்னு நீதான் முடிவெடுக்கணும். இப்படி கேட்டா எப்படி சாமி? எனக்கு எனக்கு ரெண்டுமே நடக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. பௌர்ணமிக்குள்ள எது வேணும்னு முடிவு பண்ணிட்டு என்னை வந்து பார். இப்போ நீ போகலாம். நம்ம எங்க போறோம்? வா. நம்ம எங்கங்க போறோம்? முதல்ல நாம சந்திச்ச இடத்துக்கு. எங்க? அந்த கல்குவாரிக்கா? இப்ப எதுக்குங்க அங்க? நீயும் நானும் கணவன் மனைவியா நடிக்க நினைச்சோம். வாழ்க்கை அதை நிஜமாக்கி நம்மள சேர்த்து வச்சுச்சுல்ல, அதான் அந்த இடத்துல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் லட்சுமி. எங்க? கல்குவாரிலையா? ஆமா, அப்பாவாக போற பார்ட்டி எதுவும் இல்லையான்னு எல்லாரும் கேக்குறாங்க. அதான் நம்ம சந்திச்ச இடத்துலயே சின்னதா ஒரு செட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். லட்சுமி, பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம காதல் கதையை நீ தான் சொல்லணும். ஐயோ, என்னால முடியாதுப்பா. நீ சொல்லலன்னு யாரும் விட போறது இல்ல. வெற்றி, என்னால சொல்ல முடியாது. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு வெக்கமா இருக்கும். அப்ப கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடு. அதெல்லாம் முடியாது வெற்றி. சரி, அங்க போய் பேசிக்கலாம். முதல்ல வண்டியில ஏறு. வண்டியில ஏறு சொல்றேன். போ போ. ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க.